சில நாட்களுக்கு பின் இந்த மனிதனை பார்த்த அவனிடம் அடி வாங்கிய மனிதன் அவனுக்கு பயந்து ஒளிந்து ஓட ஆரம்பித்தான். இதை கவனித்த அந்த மனிதன் தான் எல்லோரையும் விட பலசாலி என்று கர்வம் கொண்டான். தான் அடித்தால் தன்னிடம் அடி வாங்கியவர்கள் தன்னை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்தான். உழைக்காமல் பிறரை மிரட்டி அவர்களின் உழைப்பால் வந்த உணவை சாப்பிடுவதில் உள்ள சுகத்தை அறிந்தான். எனவே அவன் இதை தன் தொழிலாகவே மாற்றினான். காரணமின்றி காண்பவரையெல்லாம் தாக்கினான். அனைவரும் அவனை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார்கள். நாளடைவில் தன்னுடைய பலத்தை மேலும் அதிகரிக்க, தனக்கு உதவியாக இருக்க மேலும் சில பலசாலிகளை ஆசை காட்டி தன்னுடன் சேர்த்து கொண்டான். தன்னை எதிர்ப்போர் யாராக இருந்தாலும் கொடூரமாக தண்டிக்க ஆரம்பித்தான். தன்னை பார்த்து மக்கள் அஞ்ச வேண்டும் என்பதற்காக பலரை கொன்று குவிக்க ஆரம்பித்தான். தானே எல்லோருக்கும் தலைவன், அனைவரும் எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று எச்சரித்தான். மூன்றாம் நிலை சர்வாதிகார ஆட்சி அல்லது மன்னர் ஆட்சி. இப்படிப்பட்ட மனிதர்களும் அவர்களின் வம்சாவளிகளும் தான் பின்னாளில் மன்னர்கள், அரசர்கள் என்ற போர்வையில் அப்பாவி மக்களை மிரட்டி அவர்களின் உழைப்பில் இவர்கள் உல்லாசமாக வாழ ஆரம்பித்தார்கள். எதிர்ப்போர்களை பொதுமக்கள் மத்தியில் கொடூரமாக தண்டித்தனர். அப்பப்பா, நினைக்கவே இதயம் நடுங்குகிறது. இப்படி கூடவா என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனால் இதுதான் நிஜம். இதுதான் நாம் கடந்து வந்த பாதை. இதை பார்த்த அன்றைய மக்கள் அவர்களுக்கு பயந்து அடங்கி உயிருக்கு எந்த நேரமும் ஆபத்து ஏற்படலாம் என்ற நிலையில் விலங்குகளை விட மிகவும் கேவலமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதோடு விட்டார்களா என்று பார்த்தால் இந்த மனித பயணம் இதைவிட கொடூரமான அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது. பலவீனமான மக்கள் குடியிருக்கும் பிற பகுதிகளையும் தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசை கொண்டு அப்படிப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை தாக்க ஆரம்பித்தார்கள். அங்குள்ள மக்களை கொத்தடிமைகளாக மாற்றினார்கள். என்ன கொடுமை! நாம் கடந்து வந்த பாதைகளின் கொடூரத்தை இன்னும் கவனமுடன் பாருங்கள். இப்படி பல இடங்களை தனது கட்டுப்பாட்டில் பலமிக்கவர்கள் கொண்டு வர ஆரம்பித்தனர். ஆங்காங்கே மன்னர்கள், அரசர்கள் என்ற போர்வையில் பலர் உருவாகினர். அவர்களின் வாயிலிருந்து வரும் அர்த்தமற்ற வார்த்தைகள் கூட சட்டமாக இருந்தது.